வணக்கம் நேர்களே. இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்கலப்ஸ் தையல் காட்ட போகிறேன். இது ஒரு அலங்கார தையல் தான். இந்த அலங்கார தையலை எப்படி தைக்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இது இந்த வளைவாக இருக்குது. இந்த வளைவாக இருக்கக்குள்ளே நீங்கள் இப்படி இந்த ஊசியை குத்தக்கூடாது, சரியா? பாருங்கள், நான் குத்துற மாதிரி குத்திக்கிட்டு வாங்க. இந்த தையலுக்கு நீங்கள் நேராக தான் குத்தணும், இப்படி சரித்து குத்தக்கூடாது, சரியா? இங்கே பாருங்கள், இந்த ஸ்கலப்ஸ் வரைகிறதெல்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே பகுதி 19 போட்டிருக்கிறேன். அதில் போய் பார்த்துங்க. அதுக்கு பிறகு நேராக தான் குத்தணும். இது நிறைய சாரி ப்ளவுஸு கழுத்துகளுக்கு தைக்கலாம், கைக்கு தைக்கலாம், சுடிதாரில் கீழ் போர்டருக்கு தைக்கலாம், சுடிதார் கழுத்துக்கு தைக்கலாம், எல்லாத்துக்குமே ஷார்ட் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே தைக்கலாம். நல்ல வடிவாக இருக்கும். ஆனால் நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு தைங்க. இது உடனே வராது உங்களுக்கு. நேராக ஒரு 2-3 நாளைக்கு பயிற்சி எடுத்தீங்கன்னா தான் வரும். எல்லாருக்குமே அப்படி தான். கொஞ்ச நாள் விட்டால் கூடிய டச் விட்டு போகும். நல்ல வடிவாக அப்படி கிட்ட துணி தெரியாமல் கிட்ட தையலை போட பழகிக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு அளவு தைக்க பழகிட்டிங்கன்னா உங்களோட பழைய ப்ளவுஸ் சொல்லக்கூடிய இதை போட்டுட்டு இந்த ஸ்கலப்ஸை வெட்டாமல் வைக்கலாம். அடுத்தது இந்த ஸ்கலப்ஸுன்ற அகலம் நீங்கள் கூட குறைய சின்னதாக பெருசாக எப்படி வேணும்னாலும் எடுக்கலாம். நூலும் அதே மாதிரி தான். நூலும் இவ்வளோ எடுக்கணும் இல்லை. மொத்த துணிகள்ண்டா 6 பட்டு கூடிய போடலாம், 5 பட்டு போடலாம், 4 பட்டு போடலாம். சின்ன பிள்ளைகள் சட்டை கண்டா இந்த ஸ்கலப்ஸை சின்னதாக்கிட்டு ஒரு 2 பட்டு நூல் போடலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். ஆனால் நீட்டாக செய்ய பழகிட்டிங்கன்னா சரி. வேறங்க இப்படி வேற ஒன்றுமே இப்படி நேராக தையல் கொண்டு இருந்தால் சரியாக வரும். உடனே உங்களுக்கு வருமென்று நினைக்காங்க, உடனே வராது. ஏன்னா இதெல்லாம் இந்த குத்தி இருக்கிறது பழக்கத்தில் வரணும். எப்படியும் ஒரு 2-3 நாள் நீங்கள் பயிற்சி பண்ணால் தான் வரும். வேறு சின்ன துண்டுகளில் பயிற்சி பண்ணிவிட்டு பெரிய சட்டைக்கு தைக்கிறதுக்கு போங்க. அதுக்கிடையில் போகாதீங்க. நூலும் நான் சொல்லியிருக்கிற அந்த ஏற்கனவே முதல்ல போட்ட வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நூல் எப்படி எடுக்கணும், எவ்வளோ தூரத்தில் எடுக்கணுன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதை தொடர்ச்சி எடுங்க. நீங்கள் ஆசைப்பட்டு கொஞ்சம் நூலை கூட எடுத்தால் நல்லா இருக்குமென்று எடுத்திங்கன்னா உங்களால் இந்த வேலையை செய்யலாம். கட்டாயம் சிக்க பார்க்கும். அப்போ சிக்க பார்த்து இடையில் உங்களுக்கு புள்ளையாக வந்ததுண்டா அதை நீங்கள் திரும்ப கலட்டிட்டு தான் தைக்க வேண்டி வரும். அதனால எல்லாமே பொறுமையாக சொல்கிற படி செய்கிறீங்கன்னா நீங்களும் கூடிய சீக்கிரமாக தையல் பழகலாம். நான் என்ன சொல்லித்தரனோ அதே ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் சரியான ஒரு நுணுக்கங்கள், சரியா? தையலில் நுணுக்கங்கள் தான் கூட. என்னென்னா எப்படி செய்தால் எப்படி வருமன்றதை தெரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் அதை விட்டுட்டு ஏனோ தானோடு தைச்சிங்கன்னா உங்களோட தையல்கள் நல்லா வராது. இப்போ கிட்டடியில் பார்த்திங்கன்னா ஷோர்ட்ஸில் ஒரு கைக்குட்டை ஒன்று போட்டேன். அந்த கைக்குட்டை தைச்சது இந்த தையல் தான். இந்த தையலில் நீங்களும் உங்களுக்கு தேவையான கைக்குட்டையில் தைச்சி யாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்கலாம். உங்களோட பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கைக்குட்டையாக விதவிதமாக தைச்சி நீங்கள் போடலாம். அதே ஒரு சந்தோஷம்தான். நல்ல காட்டன் துணி எடுத்துகிட்டு அழகாக தைச்சிட்டு அழகாக போடலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கிஃப்ட்டு பண்ணலாம். ஒவ்வொரு விதமான தையல்கள் இருக்குது. தையலில் இதுதான் தையல்ண்டு இல்லை. நீங்கள் எப்படி போட்டாலும் அது நல்ல டிசைனாக நல்லா வரும். நான் அப்படி தைச்ச தையலெல்லாம் உங்களுக்கு காட்டித்தரேன். வெறும் சங்கிலி தையல் போட்டே நீங்கள் நிறைய எம்ப்ராய்டிங் பண்ணலாம். சங்கிலி தையலில் நிறைய எம்ப்ராய்டிங் இருக்குது. அது நீங்கள் எப்படி செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அதை படி பார்த்து நீங்களே ஒரு
டிசைன்களை உருவாக்கலாம். தையல் ஒன்று தான், ஆனால் டிசைன் வந்து நீங்கள் உருவாக்கி எப்படி தைக்கலாம். நான் சில இதெல்லாம் உங்களுக்கு காணொளியில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி நேராக வந்தாக்கா சரியாக வரும், அப்படி இல்லாட்டி போனால் சரியாக வராது. இங்கே பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு நூல் முடியுது என்று நினைச்சிங்கன்னா, இப்போ இதில் நூல் முடிஞ்சதில்லை, இந்த வெளிப்பக்கத்தில் குத்தி உள்ளுக்கு எடுத்து ஒரு கட்டு போட்டுக்கணுங்க. இப்போ இந்த தொடங்கக்குள்ளேயே இந்த உள் பக்கத்தில் இருந்து தொடங்கிட்டு வந்தீங்கன்னா சரியாக வரும். சரியா?